வாய்ப்பு அப்படிங்கிறது அரசியலில் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு ஒரு சீசன் விட்டு சீசனாவது கிடைக்கும், ஒரு சில பேருக்கு எந்த சீசன்லேயுமே கிடைக்காது. இந்த 2வது கேட்டகரியில் மாற்றிக்கிட்டாரு தான் இப்போ அடுத்து வரப்போகிறவர். இப்போ ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், வாய்ப்பு கொடுங்களேன், வாய்ப்பு தான் ஒரு தடவை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு பார்த்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கத்தி பார்த்தார், என்கிட்ட மட்டும் ஒரு நாள் சிக்குனா அப்படின்னாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஆளுங்களாம் ஆத்தடி என்ன கொடுக்குறதுக்கு முன்னாடி எந்த மிரட்டு, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயோ என்னமோ தெரியல, இது வரைக்கும் அவருக்கு ஒன்றும் பெரிய லெவலில் ஒரு பிரகாசமான எதிர்காலம் வாய்ச்சதே கிடையாது. இப்போவும் வரப்போகிற தேர்தலுக்காக நமக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிறைய கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காரு, மக்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. யார் இவர், என்ன சொல்லி கெஞ்சுறாரு பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். வேற யாரு அவர் கெஞ்சுறாரு கேட்குறாருன்னு சொன்னோன்னே நீங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, அண்ணனா தான் இருக்கும்னு. ஏன்னா அவரை பல வருஷ காலமாக கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. தம்பி அண்ணன் இருக்கேன், உங்கள் புள்ள இருக்கேன், உங்கள் தம்பி இருக்கேன், உங்கள் அங்கிள் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய உறவு முறைகளை சொல்லி பேசுவார் அண்ணன். அந்த சென்டிமெண்ட்டை தொடர்ந்து கீப்பப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரியெல்லாம் சொல்லி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, திமுக கொடுத்துட்டீங்க, அதிமுக கொடுத்துட்டீங்க, காங்கிரஸ் கூட தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்துருப்பா, ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன நியாயம், நானும் தானே கட்சி வச்சுருக்கேன், இத்தனை நாளாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறது அப்படின்னு ஒரு கொஞ்சம் அப்படி சவுண்டாக கெஞ்சிருக்காரு. கன்சிடர் பண்ணுங்க, ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நாங்கள் கன்சிடர் பண்ணணும்னு ஓட்டு சேகரிக்கிறோம்னு நினச்சிடாதீங்க, அவர் பேசுகிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா மூச்சு கொடுத்து பேசுகிறாரு, அதை கூட பார்க்க முடியுங்க போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் ரொம்ப நிகழ்ச்சியில் எடுத்து போட்டோம். பார்த்து ஃபட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்தால் பிஜேபி வந்துடும்னா எப்படி, நான் தானே வருவேன். அது இந்த தேர்தலில் அதுக்கு எடுபடாது. ஏன்னா இந்த தேர்தலில் பிஜேபி இல்லை, பிஜேபி இன்னொரு கட்சியின் முதுகுக்கு பின்னாடி தான் நீக்குது. இப்போ இதில் திமுகவா அதிமுகவாங்கிறதுல நாங்கள் என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்துட்டீங்களே. ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்க. இந்த 2 கட்சிக்கு மாறி மாறி 60 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, ஒரு 5 ஆண்டு உங்கள் மகனுக்கு கொடுத்து பாருங்களேன் அப்படிங்கிறத தான் நாங்கள் கேட்போம்.